கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் உபாகமம் 28வது அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நமக்கு கூறும் நிபந்தனைகளை கேட்டு அதன்படி நாம் செய்வோம். ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முன்பாக இருக்கும் கர்த்தருடைய நிபந்தனைக்கு நாம் செவி கொடுப்போம் என்றால் அந்த ஆசீர்வாதம் நமக்கு வந்து சேரும். நாம் கையிடும் எல்லா வேளைகளிலும் நம்மை ஆசீர்வதிப்பார். எனவே தேவனுடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய கவனமாயிருந்து அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்போம். அப்படி செய்தால் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் நம்மை மேன்மைப்படுத்துவார். செபிப்போமா? ஜீவிக்கிறதா நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிப்பது உமக்கு பிரியமாக இருக்கிறபடியால் நன்றியுள்ள இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. உம்மை பிரியப்படுத்தி வாழ, உம்முடைய சித்தத்தை செய்ய, உம்முடைய கட்டளைகளுக்கு செவி கொடுக்க, நீர் சொல்லும் எல்லா நிபந்தனைகளுக்கும் ஆண்டவரே நாங்கள் செவி கொடுத்து அதற்கு ஆண்டவரே உண்மையுள்ளவர்களாய் நாங்கள் கேட்டு நடக்கும்போது எங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்கிற தேவனா இருக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. சுகவினர் பலவினரை தாங்குகிற கிருபை இறங்கட்டும். சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தாங்க. தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கும் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே வேலியடைத்து பாதுகாக்கும்படியாய் கெஞ்சுகிறோம். எங்களை வெறுமையாக்குகிறோம் ஆண்டவரே. எங்களை நீ நிரப்பும்படியாய் கெஞ்சுகிறோம். உம்முடைய வல்லமையால் நிரப்பும், உடைய பலத்தால் நிரப்பும் ஆண்டவரே. எங்களுக்கு வேண்டிய பலத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியாய் கெஞ்சுகிறோம். ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே.